ரிதி வணக்கம். ஈரான் மீதான தாக்குதல், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல் 14வது நாளை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நாடுகளும் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த 3 நாடுகளையும் தாண்டி வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல், ஈரானின் தாக்குதல் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் துபாய் மீதான தாக்குதலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம்தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிவிப்பில் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு அண்டை நாடுகள் மீதான தாக்குதலை ஈரான் தொடரும் தீவிரப்படுத்தும் என்று, இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போர் மிக தீவிரமடைகிறது என்றும் தெரிவித்திருந்தார். பதிலடி என்பது மிக கடுமையாக இருக்கும், எங்கள் நாட்டின் மீதான தாக்குதலுக்கு நாங்கள் பழிவாங்கும் என்று முஸ்தபா கமேனி நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பு வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் தாக்குதல் என்பது தீவிரப்படுத்தியிருக்கிறது ஈரான். அதில் மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக தான் துபாயின் மீதான தாக்குதல். அதாவது துபாயினுடைய அல்பட்டா பகுதியில் ஷேக் சையத் என்ற சாலை உள்ளது. அந்த சாலையில் ஒரு கட்டிட முகப்பிலும் ட்ரோன் விழுந்து சேதமாக இருப்பதாக துபாய் அரசாங்கமே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இரட்டை ட்ரோன் சம்பவங்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை, அதாவது இன்று துபாயில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டன என்றும் புகை எழுந்தது என்றும் வான்வழி தாக்குதல் வெற்றிகரமாக இடைமறித்ததாக துபாய் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானுடைய வான்வழி தாக்குதலில் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டது என்றும் இடிபாடுகள் ஒரு கட்டிடத்தின் முகப்பில் சிறிய சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் துபாய் நிர்வாகம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். துபாய் மீதான ஈரான் தாக்குதலை துபாய் நிர்வாகமே அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இடைமறிக்கப்பட்டதாகவும், ட்ரோன் தாக்குதல் இடைமறிக்கப்பட்டதாகவும், அதில் சில ட்ரோன்கள் கட்டிடத்தின் மீது விழுந்து முகப்பில் சிறிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அந்த பகுதியில் எச்சரிக்கை என்பது மிக தீவிரமாக கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், இடைமறிக்கப்பட்டது ஏவுகணையா அல்லது ட்ரோனா என்பதையே தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றோம் என்று துபாய் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் பக்ரைன் நாட்டிலும் கூட அதிகாலை வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலித்திருக்கின்றன. ஈரான் எரிபொருள் தொட்டிகள் மீது ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து பக்ரைனிலும் விமான நிலையம் அருகே ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு பக்ரைன் முழுவதும் சைரன்கள் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கையாக அனைவரும் அமைதியான மற்றும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரான் போர் கிட்டத்தட்ட 14வது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்ற அடிப்படையில் துபாயில் தாக்குதலை அவர்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். துபாயின் அல்பட்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஷேக் சையத் சாலை மீது ஒரு கட்டிடத்தின் மீது ட்ரோன்கள் விழுந்து சேதமாக இருக்கிறது. உயிரிழப்பு தொடர்பாக எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என்றால் அந்த கட்டிடத்தின் மீதான மிக ஒரு சிறிய அளவிலான முகப்பில் மட்டுமே சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் இடைமறித்து தொடர்ந்து அதை இடைமறிக்கப்பட்டு வருவதாக துபாய் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும், ஈரானுடைய தாக்குதலை முறியடிக்கூடிய வகையில் அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக துபாய் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் மீண்டும் இந்த போர் பொறுத்தவரையில் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலையும் தாண்டி வளைகுடா நாடுகள் பக்கம் மீண்டும் அதிகமாக திரும்பி இருப்பதையும், அதனால் என்னென்ன தாக்கம் ஆபத்து ஏற்பட போகிறது என்ற ஒரு அச்சத்தையும் உருவாக்கி இருக்கின்றது.